ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தமிழகத்தினுடைய நேரடி கடன் 9.55 லட்சம் கோடி. ஒவ்வொரு பிரஜைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொருவருக்கும் 1.94 லட்சம் கடன் இருக்கு. பாமக கேள்வியில அடுக்கி இருக்காங்க. தமிழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்களே, அதுல உங்களுக்கு எவ்வளவு கமிஷன்? இல்ல, கமிஷன் வாங்குறதுக்காகவே கடன் வாங்கலாம் கேட்டிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். நாளை நடக்க இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டத்துக்கு வாங்க, தங்க காசோட வீட்டுக்கு போங்க என்று கூட்டத்தை சேர்ப்பதற்காக போஸ்டர் அடிச்சிருக்காங்கோ அதிமுக காரங்க. இது தவிர தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும் நாங்க எப்போ சொன்னோம் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் பேசி இருக்கிறார். இந்த கேள்வி அப்படியே பிரேமலதா விஜயகாந்த் வச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னார் பார்க்கலாம். திமுகவை தவிர வேற எங்களுக்கு யாருமே எதிரிகள் கிடையாது என்று சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியார் பேசியிருக்கார். ஒருவேளை பாஜக கூட நீங்க பச்சை கொடி காட்டுறாரோ என்று பேச தொடங்கி இருக்கிறார்கள் பலரும். ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே தீண்டத்தகாத மாநிலமாக மத்திய அரசு பார்க்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிப்படையா அறிக்கையாக சொல்லி இருக்கிறார். இந்தியாவிலேயே உயர்ந்த மருத்துவ கட்டமைப்பு கொண்ட தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் தொடர்ந்து போராட இருக்கிறாங்க. என்ன காரணம், யார் செய்த தாமதம் தெரிஞ்சுக்கலாம். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். முதலமைச்சர் எங்க போனாலுமே என் தலைமையிலான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியில மக்களுக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறோம். இலவச பேருந்து, அது பார்த்தா கட்டணமில்லா பேருந்து, பிங்க் பஸ், விடியல் பயணம். அதை மறந்துட்டீங்க. பயணம் அதான் அவங்க லாங்குவேஜ்ல ஸ்லாங் எல்லாம் மறக்க கூடாது இல்ல? ஆமா, மறக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி பெருமை தேடிக்கிறாங்க. ஆனா இந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறத டாஸ்மாக்ல இருந்தா, டாஸ்மாக்ல இருந்து 50,000 கோடி தான் வருது. மீதிக்கலாம் நீங்களே 4 லட்சம் கோடி தான் பட்ஜெட், 2 லட்சம் கோடிக்கு மேல போயிடுச்சு. ஓ, கடன் வாங்குறது சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க. எப்படி பத்தாக்குறை பட்ஜெட் இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த லேண்டுக்கான டாக்ஸ் எல்லாம் உயர்த்தினாங்க. இன்னும் பல வகைகள்ல வருமானத்தை பெருக்கிறதுக்காக விலை உயர்வெல்லாம் பண்ணாங்க. சொத்து வரி உயர்வு எல்லாம் கணக்குல வச்சா 2025-26 அதாங்க இந்த வருஷம் தாங்க. என்னவோ 100 வருஷம் இருக்கிற மாதிரி இந்த வருஷத்துல இந்த நிதியாண்டுல, அதாவது நிதி வந்து உபரி நிதியாக மாறும் பட்ஜெட்ல அப்படின்ற மாதிரிலாம் சில கணக்குகள்லாம் போட்டுட்டாங்க. எப்படி பண்ணிருக்காங்க பாருடி அப்படின்ற மாதிரி இருக்கு. பற்றாக்குறை இல்லாம உபரி சத்தம் போடுவார்கள் என்று பார்த்தால் பாமக உண்மையான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. இல்ல, என்னன்னா அதுக்கு அவங்க நம்ம எக்கனாமிக் சர்வே வெளியிட போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்தவனே தெரிஞ்சுல உங்க சண்டவாளம் வண்டவாளம் இல்ல, கடனை வாங்கித்தான் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே சம்பளம் முதற்கொண்டு அதுலதான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட மாசத்துக்கு 75,000 கோடி அளவுக்கு வட்டி மட்டுமே கொடுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான புள்ளி விவரங்களை பாமக. கடன் எவ்வளவுன்னு சொல்லுங்க. கடன் எவ்வளவு சொல்லுங்க. கடன் பாத்தீங்கன்னா நேரடியாக தமிழக அரசு அப்படின்னு நேரடியாக வாங்கி இருக்கக்கூடிய கடன் 9.55 லட்சம் கோடி. அதான் லட்சம்னா இவ்வளவு கம்மியா? மறுபடியும் நான் அதாவது தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றேன். இப்ப 1 கோடி, அப்புறம் 10 கோடி, அப்புறம் 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, லட்சம் கோடி, 10,000, அப்புறம் லட்சம் கோடி, அப்படி 15 லட்சம் கோடி அளவுக்கு கடன்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. முன்னாடி இருந்த பிடிஆர் ஐயா நிதியமைச்சராக இருந்த போது இந்த ட்ரில் டவுன் டெத் அனாலிசிஸ் என்னென்னமோ பண்ணி அதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2.64 லட்சம் கடன் இருக்கு, ஒவ்வொரு குடும்பத்து தலையிலும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்லா பாத்துங்க, நல்லா கேட்டுங்க மக்களே, மாயம் இல்ல மந்திரம் இல்ல. ஒரு குடும்பத்துக்கு 2.64 லட்சம்னு சொல்லியிருக்காரு. குடும்பத்துல 4 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்கன்னா மொத்தமா சொல்லிருக்காரு. ஒருத்தருக்கு, ஒரு தலைக்கு, ஒரு தலை காதலுக்கு, ஒருத்தருக்கு 1.694 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு குடும்பத்துக்குன்னா 8 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் எண்ணிக்கை படி நீங்க எவ்வளவு வேணா போட்டுங்க. ஒருத்தருக்கு 2 லட்சம்ன்ற அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் இருந்தது போய் ஒருத்தருக்கு அப்படின்ற வளர்ச்சியை நோக்கி திராவிட மாடல் சென்று கொண்டிருக்கிறது. பொதுவா பாமக அப்படிங்கறது அந்த நிதிநிலை அறிக்கை, இந்த நிதி பகிர்வு குறித்த அறிக்கைகளை வந்து புள்ளிவர அடிப்படையில ஒவ்வொரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக அவங்க வெளியிட்டு வர்றாங்க. இதுல எதுவுமே பொய்யோ, கட்சிக்கான சாதகமான அம்சமோ, ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டுகளோ எதுவுமே கிடையாது. இருக்கக்கூடிய தரவுகள்ல என்ன நிலையில இருக்கு அப்படின்றத வெளிப்படையா பட்டவர்த்தனமா யார் சார்பு இல்லாம சொல்லக்கூடிய தகவல்கள் தான் அதுல இருக்கு. வெளிப்படையா சொல்லியிருக்காருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிற உங்களுக்கு, நீங்க யார்ட்டையும் கடன் வாங்கல, நான் எந்த பேங்க்ல கடன் வாங்கல, இல்ல இருக்கு 1.94 லட்சம் இருக்கு, கணக்குல இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மட்டும் கிடையாது, வேளாண் பட்ஜெட்ல முதல்ல பாமக தான் போராட நாளைக்கு நீங்க வேலை கிடைச்சு ஆப்பிரிக்காவுக்கோ அண்டார்டிகாவுக்கோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய தெலுங்கானாவுக்கோ ஆந்திராவுக்கோ கேரளாவுக்கோ போறீங்கன்னா 1.94 லட்சத்தை கொடுத்துட்டு நீங்க வேணா போங்க. ஆமா எடுத்து வச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. பாமக அதுக்கு முன்னாடியே வந்து வேளாண் நிதிநிலை அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வேளாண் நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன பிரச்சனை வர போகுதுங்கிறது அப்படின்னு பார்க்க தான் போறோம். எனக்கு என்னன்னா எல்லாத்தையுமே வந்து முதலமைச்சர் நான் தான் செஞ்சேன் திராவிட மாடல் அரசு எல்லாருக்குமானது சொல்லி இலவச அள்ளி விடுறேன். இன்னும் கிட்டத்தட்ட 3000 ரூபாய் வரைக்கும் பெண்களுக்கு கொடுக்க போறீங்களா? இப்படி கடனை வாங்கி ஒவ்வொருத்தர் தலையிலையும் ஏத்தி அது திராவிட மாடல் அரசு தான் செஞ்சதுன்னு சொல்றதுல என்னங்க பெருமை வேண்டி கிடக்குது? அதுல ஒரு ஓட்டு கிடைக்கும்ல. இப்ப என்ன அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நம்ம கண்டினியூவாவே போயிடுவோமே. என்னன்னா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க, 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கிருக்கீங்களே, அதுல உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வந்துச்சு? இல்ல இன்னொன்னு இருக்கு. அது என்னது? இப்ப என்னன்னா 9.55 வந்து தமிழக அரசுடைய நேரடி கடன், துறை ரீதியான கடன் இருக்கு. அது வேற இருக்குதா? போக்குவரத்து துறை, டிபார்ட்மெண்ட் டெப்ட், டிபார்ட்மெண்ட் வைஸ் டெப்ட் இருக்கு. அதெல்லாம் சேர்த்தா 15, நான் தான் சொன்னேன் 15 லட்சம் கோடிக்கு மேல போகும். சூப்பர். இப்ப என்னன்னா இதுல எவ்வளவு வாங்கிருக்கீங்களே, நீங்க இதுல வாங்கி இதுல கமிஷன் வாங்குனீங்களா, இந்த கமிஷன் வாங்குறதுக்காக இந்த கடன் வாங்குனீங்களா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் யுவர் ஆனர். ஆமா, ஐன்ஸ்டீனுடைய கேள்வி மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் இந்த கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. எவ்வளவு கடன் வாங்குனீங்க அப்படின்னு கேட்கல, எவ்வளவு கமிஷன் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் 10% லீக்கேஜ் வச்சா கூட 9 லட்சம் கோடி. அதான் என்னங்க என்னன்னா கால்குலேட்டர் இல்லையாங்க. கமிஷன் காந்தி அப்படின்னு ஏற்கனவே ஒரு அமைச்சர் சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்ப இதுக்கு அப்புறமா கமிஷன் அமைச்சரவை சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நிலைமையை நோக்கி அண்ணாமலை போய்கிட்டு இருக்கிறார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சிகளை பத்தியோ, ஆட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை பத்தியோ, குற்றச்சாட்டுகளை பத்தியோ அல்லது விமர்சனங்களை பத்தியோ எந்த செய்தியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் 3 மொழி இந்தி திணிப்பு, 3 மொழி இந்தி திணிப்பு, இதையேதான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட மறுபடியும் ட்வீட் போட்டு திரும்ப 3 மொழி 4 மொழி 5 மொழி நாமொழின்ற மாதிரி போட்டிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னதுக்கு இவர் மறுபடியும் போட்டு நன்றின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஏதோ கமெண்ட் பண்ணி கேந்திரிய வித்யாலயா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப இந்த மொழியை வச்சுதான் அரசியல் நடந்துட்டு இருக்கே ஒழிய ஆட்சியின் அவலங்களை கண்டுகொள்வதற்கு கூட, செவிமடுத்து கேட்பதற்கு கூட ஆட்கள் இல்லை. மார்ச் 14ஆம் தேதி வரட்டும், பட்ஜெட் வரட்டும், பாத்துக்கிறோம். தூத்துக்குடியில் நடக்கிற அதிமுக பொதுக்கூட்டத்துக்கு வாங்க, தங்க காசு அள்ளிக்கிட்டு போங்க. தூத்துக்குடியில வெண்ணதானே கிடைக்கும், எப்படி தங்கம்லாம் கிடைக்குது? தூத்துக்குடி வெண்ணடா அப்படின்னு பாட்டுதான் இருக்கு. தூத்துக்குடி தங்கண்டா, இது கலப்படம் இல்லாத அதிமுக தங்கண்டா அப்படின்ற மாதிரி. அதிமுக தங்கம் தான் யாருக்கு தெரியும்? அதாவது ஆளுங்கட்சியா இருக்கும் தங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் ஓயாம இதையே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, மக்கள் அதுல இருந்து அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க திமுக காரங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் பெரிய அளவுக்கு எடுப்பல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கூட்டத்துக்கு நீங்க வாங்க, 77வது ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள், கட்சியினுடைய தலைவை அல்லவா, அவங்களுடைய கூட்டத்துக்கு, அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஆளை கூட்டணும் அப்படின்றதுக்காக எல்லாம் திரண்டு அலைகடலன பீகார், உத்தரப்பிரதேச, சத்தீஸ்கர், அம்மா வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அகோரிகள்லாம் கூட வர்றாங்கன்னா பாத்தீங்களா? அம்மா வந்து தமிழ்நாட்டுல ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? எல்லாம் வர்றாங்க. ட்ரம்ப் என்னப்பா பண்றது, தனி பிளைட் விடலாமான்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு. ஆமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைன் நடக்க போற நாளைக்கு மட்டும் நிறுத்திட்டு அங்க இருந்தவங்க இங்க வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அப்புறமா போலாமான்ற போருக்கு விடுமுறை விட்டுட்டு இங்க வராங்களா? சரி, ரைட். அந்த தங்க காசு கொடுக்கறத அவங்க அறிவிச்ச உடனே அப்படியே உலக அளவுல ஒரு டெம்ப்டேஷனா இருக்குன்னா பாத்துங்களேன். ஷேர் மார்க்கெட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, கோல்டு விலை எங்கேயோ எகிரிருச்சு. இப்ப என்னன்னா தங்க காசு கோல்டு விலை எகிரிருச்சு. மார்ச் 5ஆம் தேதி நினைக்கிறேன், அன்னைக்கு வர்றதாக ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. சும்மா வாங்க தங்கத்தோட போங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ். இப்ப வேளச்சேரியில கூட்டம் கூட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய தியரி தான் அது. என்னது? நீங்க உட்கார்ற சேர் உங்களுக்கு அப்படின்னாங்க. அது இந்த வேளச்சேரியில வந்துட்டு காசு கொடுக்கலன்னு என்ன பண்ணிட்டாங்க? கூட பல சேர்கள் காலியா இல்ல, அது திமுக, இது அதிமுக. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நீங்களே எடுத்துட்டு போயிருங்க, நாங்க எதுக்கு போட்டுக்கிட்டு காசு இல்லன்னு கொடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு. காசு கொடுத்தா வீடியோ எடுப்பீங்க, அதை போட்டு மறுபடியும் நீங்க எங்களை போட்டு இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி மாதிரியா போயிட்டு இருக்கு. என்னங்க, ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு மக்கள் வராம போயிருவாங்களா? நீங்க எதுக்கு பக்கத்துல இருக்கிற 10 ஏக்கரை வளைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த நிலைமைக்கு போய் கூட்டம் கூட்டுற அளவுக்கு அதிமுக ஆயிடுச்சுன்னா அதிமுக என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. சேலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காப்ல. அது என்ன சொல்லியிருக்கிறேன்னா, திமுக தான் எங்களுக்கு எதிரி, வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிறைய பேர் தியரி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. பாத்தீங்களா, பாஜக கூட நீங்க பச்சை கொடி காட்டி விட்டார். அழுந்திருத்தமா சொல்லிருக்காரு, எங்களுக்கு எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சிகளோடும் கூட்டணி வைப்பதை பற்றி அதிமுக பிரச்சனை கிடையாது. அமமுகவோட அதான் இது, அதான் ஓபிஎஸோட அதான் அதிமுக தொண்டர் அணின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அணியை சேர்க்காம இப்படி வந்து நீங்க வைப்பீங்க, அது ஒரு சிக்கல் மாதிரி பல கேள்விகள் இருக்கு. உடனே இவங்க எல்லாம் பாஜகவோட கூட்டணி வைக்க பச்சை கொடி காட்டி விட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அது நம்ம கேட்டாலும் அவங்க கேட்க மாட்டாங்கல்ல. என்னன்னா, நேத்து நடந்த அந்த திருமண விழா, அதோயும் இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரியா திரைக்கதை வசனம்லாம் எழுதுனா கரெக்டா வருது பாருங்க, பொருந்தி வருது இல்ல? ஐயா வாங்க. ஆமா, அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை கும்பிடு போட்டு வரவேற்பது போல அண்ணாமலை வரவேற்று இருக்காங்க. பிரிவு உபசார விழா நடந்திருக்குது. சோ இதெல்லாம் நடந்திருக்கும் போது, அப்போது இவரும் பச்சை கொடி காட்டி விட்டாரா,
நம்ம என்ன பேசணும், அவர் மேல நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி பேசணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நானே போய் சேர்ந்துக்கிறேன், ரெட்டால வேற டீல் இருக்குது. அமித்ஷாவின் ராஜதந்திரங்கள் அனைத்தும் கைகூடிவிட்டன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி சொன்ன உடனே பல தியரிகள் வந்திருக்குது. ஆனால் மற்ற இடங்கள் அவர் நிறைய திமுக விமர்சிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒரு இடத்துல பேசுற மாதிரி தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்கான ஒரு கோபப்பட்டு பேசியிருக்காருன்னா பாத்துங்களேன். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா அந்த கேள்வி செய்தியாளர் வந்து கேள்வி கூட முடிக்கலீங்க. அதுல இருங்க குடுக்குறான்னு யாரு சொன்னா, எப்ப சொன்னாங்க குடுக்குறாங்க, யாராவது வெளியே பொதுவில் பேசணுமா, ஏதாவது இருக்குதா, ஒப்பந்தம் போட்டிருக்குமா, நாடாளுமன்றத்தினுடைய அந்த வாக்குறுதிகள் ஏதாவது போட்டிருக்குமா, இல்ல ஏதாவது அறிக்கையில் ஏதாவது சொல்லிருக்குமா நாங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ யாருக்கும் எதுவும் கொடுக்கலாம் பண்ணல. ஒரு வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு, அது எலெக்ஷன் அப்போ கூட்டணி பத்தி நாங்க பேசுவோம். இது என்னன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட பிரஸ் எல்லாம் கேக்குறாங்க. கேட்ட உடனே அவங்க அமைதியா போயிட்டாங்க. சும்மா தானே போன நடந்த உடனே அப்படியே இந்த கேள்வி தூக்கிட்டு போய் அங்க போட்டுருக்காங்க. ஐயோ நாங்க கூட்டணியுடைய தலைமை அதிமுக இபிஎஸ் கேட்டோம், அவர் இப்படி சொல்லிட்டாங்க, நீங்க என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னா அவங்க பேசாம அமைதியா போயிட்டாங்க. அனைவருக்கும் நன்றி அப்படின்னு கிளம்பி பேசாம போனது ஒரு நியூஸா போட்டு பேசாம போயிட்டாங்க அப்படின்னு அது ஒரு ஹைப் கிளப்பினாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணு நடக்கல. திராவிட மாடல் ஆட்சியில செய்திகளுக்கு எவ்வளவு பஞ்சமா அதனால இப்படி போடுறாங்க. சுபிட்சமாக மக்கள் அனைவரும் அப்படியே நிறைஞ்சு கிடக்குறாங்க. தங்க விலை இன்னும் 1 கோடி ரூபாய் ஒரு பவுனுக்கு போனா கூட வாங்கக்கூடிய தகுதியோடு மக்கள் வாழ்கிறார்கள். தமிழகத்தை தீண்டத்தகாத மாநிலமாக பாஜக பார்க்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக வைத்திருக்கிறார். உடனடியா வந்து நாங்க காசு கொடுக்கறது இல்லைன்றாங்க. ஒரு இது மருத்துவமனை அறிவிக்கிறாங்க, எய்ம்ஸ் அறிவிக்கிறாங்க, அதுக்கு பாத்தீங்கன்னா அது வேலைக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்றாங்க. எந்த திட்டத்துல போனா இதுல சேர்ந்தாதான் கொடுப்போம்னு சொல்லி அவரு முன்னாள் நிதியமைச்சர் வந்து என்னங்க லஞ்சம் கொடுக்குற மாதிரி இதை செஞ்சாதான் இதுக்கு நிதி கொடுப்போம்னு சொல்ற மாதிரி சொல்றாருன்னு சொல்லி அவர் வெளிப்படையா சொல்றாரு. வெளிப்படையா தீண்டத்தகாத மாநிலமா, அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியின் காரணமாக சரியான முறையில் நிர்வகிச்சு தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதாரத்துல வளர்ந்த மாநிலமாக மாறிடும், அந்த மாநிலத்தை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் வளர்ந்துடும் அப்படின்ற பொறாமையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தீண்டத்தகாத மாநிலம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே கோவப்படுற முதல் பாரஞ்சித் அவர் உடனே வந்து இதுக்கு வந்து ஏதாவது பேசுவாப்ல. என்னன்னா பாரஞ்சித் போன்றவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுமை நடக்குது அதெல்லாம் கவனிங்கன்னு இந்த முதலமைச்சர்கிட்ட தான் சொன்னாரு. அதெல்லாம் கேட்கல. என்ன பண்றது? எவ்வளவோ தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள்லாம் இங்க போயிட்டு இருக்குது. இதெல்லாம் முதலமைச்சரின் செவிகளுக்கு இல்லை. எப்ப பார்த்தாலும் மத்திய அமைச்சகத்தோட உரண்டை இழுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. அவங்க நிதி கொடுக்கன்னு சொல்றீங்கல்ல, பட்டியல் சமூக மக்களுக்கு அவங்க கொடுத்த நிதியை சரியா யூட்டிலைஸ் பண்ணாம திருப்பி அனுப்புனாங்கன்ற குற்றச்சாட்டை பலரும் வைக்கிறாங்க. அதுக்கே நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னன்னா தீண்டத்தகாதன்ற வார்த்தை பயன்படுத்தினதால நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். இப்போ சில இடங்களுக்கு முதலமைச்சர் நேர்ல போய் மக்களை சந்திக்கிறார். சொல்லும் போது பாத்தீங்கன்னா நான் 2 கிலோமீட்டர் நடந்தே வந்தேன், ஏன்னா மக்களை பாக்குறேன், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வரதுக்கு என்ன தேவைன்றதை பத்தி எனக்கு அந்த இடத்துல அப்படியே கடவுள் அருளால கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் அவர் சொல்லல. அவர் நானும் சொல்ல, ஏன்னா கடவுளுக்கும் அவருக்கும் எவ்வளவு தூரம்ன்றது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு. ஆனா அப்படி இருக்கும்போது சிலர் வந்து கையை வந்து கொடுக்குறாங்க. கை கொடுக்கும்போது அந்த கையை கூட தொட விட மாட்டேங்குது, இப்படி விட வர மாட்டேங்குது அப்படின்னு எடுத்துக்கிறார். அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பாருங்க. என்னன்னா எந்த விதமான தமிழக பிரஜையினுடைய அந்த சாமானிய எளிய மக்களுடைய கையும் தன் கை மேல் படிந்து விடக் கூடாது என்று பார்க்க தீண்டத்தகாத நீங்க அப்படியெல்லாம் கிடையாது. உறுதிமொழி ஏற்கும் போது வளையலக்கலற்ற உடன்பிறப்புகளுக்கு மத்தியில எப்படி கை கொடுக்கிறது? அவர்தான் மோதிரம் போடலையா? அவரு அதெல்லாம் போட்டிருப்பாரு. நீங்க வேற அதெல்லாம் ஆமா வாட்ச் ஏதோ கட்டணும், ரொம்ப காஸ்ட்லியானது தெரியுமா, 3 கோடியோ சொன்னாங்க. அதனால அதெல்லாம் வந்துட்டு டக்குலாம் கொடுக்க முடியாது. படக்குன்னு நம்ம உடன்பிறப்புகளே வந்து மொத்தமா முடிச்சாலும் முடிச்சிருவாங்க. அதனால அப்படிலாம் கொடுக்க மாட்டாரு. மருத்துவர்கள் போராட்டம் தமிழகம் முழுக்க மருத்துவத்தினுடைய கட்டமைப்பு இந்தியாவிலே முன்மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த முன்மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு கூட எப்படி சிதைக்கிறது அப்படிங்கிறத திராவிட மாடல் ஆட்சியை நாம தான் கத்துக்கணும் போல. திராவிட மாடல் ஆட்சியில மாசு அவர்கள் அமைச்சரா இருக்கக்கூடிய துறையில இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போராட்டம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கூட கேட்டாலும் கேட்பாங்க. ஏன்னா கஞ்சா கருப்புக்கே மெட்டல் விட்டுவங்க தானே அவங்க. இப்போ என்னன்னா இந்த மருத்துவர்களுக்கு சரியான ஓய்வூதியம் தரப்படலை. ஏற்கனவே ஐயா கருணாநிதி அவர்கள் போட அந்த பழைய அரசாணையை அந்த அரசாணை இன்னும் வந்து செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஓய்வூதிய திட்டம் முழுசா வரல, பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மருத்துவ ஊழியர்களும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதற்காக இந்த திராவிட மாடல் அரசுக்கும் தேசிய மருத்துவ ஆணையத்துக்கும் மின்னஞ்சல் அனுப்பக்கூடிய போராட்டத்தை பண்ண போறாங்களாம். அது போக தர்ணாவில் ஈடுபட போறோம், அது போக ஒரு பாத யாத்திரை நடத்த போறோம்னு பல முக்கியமான போராட்டங்களை மருத்துவ அமைப்புகள் முன்னெடுக்கிறப்பதாக மருத்துவ சங்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர் ஐ பெரியசாமி கிட்ட ஒருத்தர் பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறார். ஐயா இந்த மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறேன்னு சொல்லி அந்த 525 சொருகி இருந்தது, அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷனே வந்துருச்சு, 4 வருஷம் ஆகி போச்சு, வந்தா போகுதுன்ற நிலைமையில இருக்குது. இதனால அரசு ஊழியர்கள் திமுக திராவிட மாடல் அரசுக்கு வாக்களிக்காம போயிருவாங்களோ அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாருக்குமான அரசு நடந்துட்டு இருக்குது. எந்த விதத்திலையும் பாதகமான விஷயத்தை எடுக்க மாட்டோம். அனுசரணையான ஒரு திட்டத்தை சீக்கிரம் அறிவிப்போம். எலெக்ஷன் வரும்போது டக்கு நாங்க அறிவிப்போம்.
சொல்லி அவர் ஒரு முட்டு கொடுத்துருக்காரு. மறுபடியும் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறதுக்கா? ஐயா, கொரோனா காலகட்டங்களில் இறந்து போன மருத்துவர், அதுக்கு ஊதியம் கேட்டு போராடிய மருத்துவர், இவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கான முழுமையான இழப்பீடு கொடுத்தீங்களா? 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னீங்களா? ஏன் போய் சொன்னீங்க? அவங்களுக்கு என்ன கிடைக்கல, அவங்க அரசு லட்சுமி நரசிம்மன் சொன்னாங்க, அவங்களுக்கும் கொடுக்கலன்னு கிடைக்கலன்னு சொல்லி அவங்க கிடைக்கலன்னு சொல்லிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களையே சமாளிக்கக்கூடிய அரசு மருத்துவர்களை சமாளிக்காதா? அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் சங்கம் திமுகவுக்கு வந்து ஆதரவா இருக்குன்னு எங்களை எல்லாரும் திட்டுறாங்க. எங்களுடைய சங்கத்து ஊழியர்களே, எங்களுடைய சங்கத்து உறுப்பினர்களே எங்களை திட்ட நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு அளவுக்கு பாப்போம். ரொம்ப ஓவரா பேசிங்கன்னா, மும்மலை கொள்ளையை திணிக்கக்கூடிய அந்த மத்திய அரசை கண்டித்து, ஒன்றிய அரசை கண்டித்து நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறோம். இதற்காக எங்கள் உயிரையும் எங்கள் ஆட்சியும் கொடுக்கக்கூடிய நாங்கள் தகர மாட்டோம்னு சொல்லி போராட்டத்தை அறிவிக்கிறோம். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட் லைட்ஸ். நன்றி.